ஹாய் ஆர்மிஸ், நான் அவங்க நம்ஜிதா. ரொம்ப நாள் கழிச்சு நான் லாங் வீடியோ போடுறேன் நான். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதுன்னா நம்ஜுனோட ஃபேன் ஃபிக்ஷன் தான். எபிசோட் 1 பார்க்க போகிறோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம எபிசோட் 1குள்ளே போயிடலாம். நம்ம நம்ஜுனோட எஃப்எஃப் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ எபிசோட் 1ல் யுவனோட ஃப்ரெண்டு நேம் ஸ்வீட்டி. யுவன் ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க. யுவனுக்கு அம்மா, அப்பா, அண்ணன், இவங்க 4 பேர் மட்டும்தான் வீட்டில். யூனிவர்சிட்டி யுவன் காலேஜ் ஸ்டூடெண்ட். காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறாங்க. இவங்க ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ். ஒரு நாள் யூனிவர்சிட்டியில் இவங்க உட்காந்து பிரேக் அப்போ பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, ஒர்க் டென்ஷனாக இருக்குடி, டெய்லியும் அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, எழுதி முடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி யுவன் ஃப்ரெண்ட் ஸ்வீட்டி பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாடி, என்னடி பண்ணுறது அப்படின்ட்டு யுவனை சொல்லிகிட்டு இருக்காங்க. யுவன் சொல்கிறாங்க, சார் என்ன அசைன்மெண்ட் கொடுக்க போகிறாருன்னு தெரியலடி அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்வீட்டியும் ஆமாண்டி அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எல்லாம் எப்படி ஜாலியாக பேசுவோம் அதுமாரி 2 பேர் யுவன் கிட்டே கேட்குறாங்க. யுவன் நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கேளுடி அப்படின்னு. ஏன் யாரையுமே லவ் பண்ண மாட்ற, ஏன்டி அப்படின்னு கேட்கும் போது யுவன் சொல்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைடி, லவ் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறேன். அதுதான் ஏன்டி லவ் உனக்கு பிடிக்கல, ஏன்னா அவனோட க்ரஷ் உன்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு லவ் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லையாடி அப்படின்னு ஸ்வீட்டி கேட்குறாங்க. அப்போ யுவன் சொல்கிறாங்க, எனக்கு லவ் மேலே எனக்கு பிடிக்கலடி, லவ்னாலே எனக்கு பிடிக்கல, ஏனே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி என்கிட்ட பேசாதடி, லவ்னாலே எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, அதோட விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வீட்டியும் சொல்கிறாங்க, ஏன்டி லவ் பண்ணுடி, இவ்வளோ 21 வயசு ஆகுது, இது வரைக்குமே நீ லவ் பண்ணினா என்னடி அர்த்தம் அப்படின்னு சொல்லி யுவன் ஃப்ரெண்டு ஸ்வீட்டி கேட்குறாங்க யுவன் கிட்ட. அப்போ யுவன் சொல்கிறாங்க, இல்லை ஸ்வீட்டி, எனக்கு லவ் பண்ணோன்னா ஒரு ட்ரூத்தான பர்சன், ஒரு நல்ல ஒரு என் மேலே நம்பிக்கை இருக்க பர்சன் மேலே மட்டும்தான் நான் லவ் பண்ணணும், அவங்களும் என்ன பண்ணணும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை லவ் மேலேயே அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்வீட்டி. சரிப்போ, நான் அவங்ககிட்ட சொல்லி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டி போனால் போ அப்படின்ட்டு போயிட்டாங்க. அப்புறமா வாடி அப்படின்ட்டு இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, சார் ப்ராஜெக்டுக்காக கூப்பிட்றாங்க, வாடி போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரையும் கூப்பிட்றாங்க. கிளாஸ்க்கு போகிறாங்க. யூனிவர்சிட்டி கிளாஸ்க்குள்ளே போயிட்டு சார் ப்ராஜெக்ட் சொல்லிகிட்ருக்காரு. என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னோ அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக டாபிக்ஸ் கூட எடுத்துகிட்டு அவங்க போகிறாங்க. போயிட்டான ஸ்வீட்டி சொல்கிறாங்க, ஐயோ இதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்குமே, நம்மளுக்கு ப்ராஜெக்ட் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சாரே சொல்கிறாரு, நீங்கள் ப்ராஜெக்ட் டவுட்டோ எது இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம், இல்லை உங்கள் சீனியர்ஸ் நிறைய பண்ணியிருப்பாங்க, நீங்கள் சீனியர்ஸ் கிட்ட கூட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ப்ரொஃபஸர் சொல்லுவார். நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லி போகிறீங்க. சார் சொன்னார், டாப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கம்மா நம்ம சீனியர்ஸ்லேயே, அவங்கக்கிட்ட வேணால் டவுட் கேட்டுக்கோங்க அப்படின்ட்டு சார் உங்ககிட்ட சொல்லிவிட்டு போகிறாங்க. அப்புறம் நீங்கள் நம்ம போய் கேட்கலாமா வேணாமா ஒரு யோசனை இருக்கும்போது ஸ்வீட்டி சொல்கிறாங்க, நம்ம கேட்கலாண்டி, நம்மளுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னு தெரியல, நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டி சொல்லும்போது ஓகே அப்படின்ட்டு நீங்களும் நெக்ஸ்ட் டே காலேஜ் யூனிவர்சிட்டிக்கு வந்தோடனே போய் உங்கள் சீனியர் கிளாஸ் ரூமுக்கு போய் கேட்குறீங்க. டாப் ஸ்டூடெண்ட் 3 பேர் இருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு 2 பேர் பாய்ஸு, ஒரே ஒருத்தர் தான் கேர்ள். அந்த 3rd இயர் டாப் ஸ்டூடெண்ட் கேர்ள். அவங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. யார், யுவனும் ஸ்வீட்டியும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஸ்வீட்டி எவ்வளோ நேரண்டி வெயிட் பண்ணுறது அப்படின்னு அப்புறம் வேறு யார்கிட்ட அக்கா கிட்ட கேட்கலாம், சீனியர் அக்கா கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு ஸ்வீட்டி சீனியர் அக்கா பக்கத்தில் இருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்பாங்க, இந்த அக்கா பேர் ஷெரின் அக்கா எங்கே, 3rd இயர் அக்கா, அவங்க சீனியர், அவங்க பேர் தான் ஷெரின், அவங்க எங்கே, அவங்களுக்கு தேடி தான் வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவங்க வருவாங்கம்மா, வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சீனியர் அக்கா சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்களாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம பாப்புலர், நம்ம ஆக்டர், நம்ம ஃபேவரட் யார், நம்ஜுனோட என்ட்ரி. அவரும் டாப் ஸ்டூடெண்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட்டு, அவர் என்ட்ரி. இப்போது
அவர் எப்படின்னா நம்ஜுன் பற்றி சொல்லணும்னா அவர் வந்து ரொம்ப ரக்கட்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி இதுன்னு சொல்ல ப்ளே பாய் அந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். ஜாலியாக இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்படியே ஃபுட்பால் பிளேயர் அவர். நல்லா ஜாலியாக ஃபுட்பால்லாம் ப்ளே பண்ணிவிட்டு கிளாஸ்க்குள்ளே என்டர் ரொம்ப பாப்புலர், அந்த காலேஜ்லேயே பாப்புலர். பொண்ணுங்க அவரை பார்த்து ஒரே சைட்டிங் தான், அப்படியே சைட்டிங்லேயே ஓட்டுவாளுங்க பசங்க. அதுமாரி ஒரு கேரக்டரு நம்ஜுன் மேலே அவ்வளோ பைத்தியம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருப்பாளுங்க. அவங்க தான் பாப்புலர். கிளாஸில் என்டர் ஆகும்போது அப்படியே ஒரே வைபிங்லே தான் வராங்க. யார்? நம்ஜுன் கேங்கு, நம்ஜுன் எல்லாருமே. ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்வீட்டி பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஏய் யுவன் பாரு யாருன்னு, நான் தான் சொன்னனே பாப்புலர்னு உங்ககிட்ட ஒரு வாட்டி, அவங்க தான் இவங்க சீனியர், நம்ம சீனியரு, இவங்க ஃபுட்பால்லாம் ப்ளே பண்ணாலும் அப்படி இருக்கும், அவர் ஆர்ம்ஸாக பாடுறி, அவர் ஹைட்டாக பாடுறி, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே ஸ்வீட்டிக்கு எக்ஸைட்மெண்ட்டு. ஸ்வீட்டிக்கு என்னென்னா ஆரம்பம் ரொம்ப பிடிக்கும், அவரை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க யுவன் கிட்ட நிறைய டைமு. அப்புறம் யுவன் சொல்லுவாங்க, சரிடி ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகாத, சீனியர்லாம் இங்கே இருக்காங்க, அவங்களாம் பார்த்தா அதை தப்பாக நினச்சிக்க போகிறாங்கடி அப்படின்னு ஸ்வீட்டி கிட்டே யுவன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட்டி தான் குதிச்சுன்னு இருக்காங்க, ஐயோ நம்ஜுனை பார்த்துட்டனே, நம்ம சீனியர் ஆச்சு அவர் அப்படின்னு சொல்லி எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கும்போது நம்ம யுவன் வந்து ஒன்றும் இல்லை, அந்த அம்மாவுக்கு தான், நம்ம யுவனுக்கு தான் லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காது, பசங்க மேலே மட்டும் எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்க வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஓகே நம்ம சீனியர் தானே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது நம்ஜுன் வந்து உள்ளே வரும்போது அவர் ஒரு மாதிரி கிளாஸில் உள்ளே என்ட்ரி ஆகும் போதே நம்ம ரெண்டு பேரும் பார்த்துட்டு, யுவனையும் ஸ்வீட்டியும் பார்த்துட்டு ஒரு மாதிரி யுவனை பார்த்து ஒரு மாதிரி லிக்குட்டுன்னு தான் போகிறாரு. என்னன்னு தெரியல, ஃப்யூச்சர் எபிசோடில் பார்க்கலாம், என்னன்னு தெரியல, அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறாரு. ஸ்வீட்டி சொல்லுது, ஏய் பாடுறி பார்க்குறாரு மனுஷன் பாடுறி, கிட்ட பார்க்கறது இன்னும் ரொம்ப ஹாட் அண்ட் ஸ்வீட் ஆகுறாரேடி அப்படின்னு சொல்கிறா. ஏய் கம்முன்னு நானே சும்மா இருந்துரு, இல்லை கேட்டு போகிறேன்டி உன்னை அப்படின்னு சொல்லி யுவன் வந்து சொல்கிறாங்க. யுவன் வந்து அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து வெயிட் பண்ணின்னு இருக்காங்க. வெயிட் பண்ண முடிச்சோன்னா அந்த அக்கா வந்துட்டாங்க. அந்த அக்கா வந்து, என்னம்மா என்ன இங்கே வெயிட் பண்ணுறீங்க, நீங்கள் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் சார் உங்கள்கிட்ட எதுவும் சொல்லலையாக்கா, நாங்கள் வந்து ப்ராஜெக்ட்டுக்கு உங்கள்கிட்ட டவுட்ஸ் இருந்தால் கேட்க சொன்னாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. யார்? நம்ம யுவன் சொல்கிறாங்க. அப்போ யுவன் வந்து கேட்கும்போது, ஆமாம்மா சார் சொன்னார், ஆனால் இன்றைக்கி வருவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஓகே ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க, இல்லைன்னா என்னோடய ஃப்ரெண்டு இருப்பானுங்க 2 பேர், அவங்கக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு. அப்போ ஸ்வீட்டி கேட்குறாங்க, அக்கா அவரும் டாப் ஸ்டூடெண்ட் அக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா நல்லாவும் படிப்பான், நல்லாவும் ஸ்போர்ட்ஸ்லாம் ரொம்ப அவன் இன்ட்ரெஸ்ட்டு, அதுமாதிரி பர்சன் தான் அவன், பார்க்க தான் ரக்கடாக இருப்பான், ஆனால் வந்து படிப்புன்னு வந்துட்டா அப்படியே தீவிரமாக படிப்பான் அப்படின்னு வந்து அந்த சீனியர் அக்கா சொல்லுவாங்க. அப்போ ஸ்வீட்டி அப்படியாக்கா பாடுறி படிக்கவும் படிக்கிறாரு, ஸ்போர்ட்ஸ்லேயும் இருக்கார், ஹாட் மேனாகவும் இருக்கார், காலேஜில் பாப்புலராகவும் இருக்கிறாரு, யோயோயோயோ இப்படியே ஸ்வீட்டி வந்து நம்ஜுன்னு அப்படியே புகழ்ந்துக்கிட்டே போகிறாங்க. யுவனுக்கு தான் காண்டாகுது, இவ வேற இந்த டைமில் அப்படின்ட்டு. அப்புறம் சீனியர் அக்கா வந்து, ஓகேம்மா நீங்கள் டவுட் இருந்தால் கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோன் நம்பர் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. யுவனும் ஷேர் பண்ணுறாங்க, அந்த அக்காவும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு யுவன் வந்து, ஓகே வாடி நம்ம போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வெளியே வந்துரு. ஆனால் என்னன்னு தெரியல, யுவனுக்கும் நம்ம நம்ஜுனுக்கும் பார்க்கும் போதே ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னன்னு தெரியல, ஃப்யூச்சர் எபிசோடில் பார்ப்போம். ஒரு மாதிரியே பார்த்துட்டு கிளாஸை விட்டுட்டு வெளியே வராங்க. அவரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு இருக்கிறாங்க, என்னன்னு தெரியல. இதோட ஃபஸ்ட் இன்ட்ரோ எபிசோட் மட்டும் தான் ஃபஸ்ட் எபிசோடு. இது யுவன், நம்ஜுன், ஸ்வீட்டி இவங்கள பற்றின்னு மட்டும் தான் ஃபஸ்ட் எபிசோடு. அடுத்தடுத்த எபிசோடில் வந்து யுவனுக்கு ஆரம்புக்கு என்ன கனெக்ஷன் தெரியல, பார்ப்போம். அப்புறம் ஸ்வீட்டிக்கும் யுவனுக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருக்கும், அதையும் பார்க்கலாம். ஃப்யூச்சர் எபிசோடில் அப்லோட் பண்ணுறேன். செகண்ட் எபிசோட் இன்னும் 2 days கழித்து வந்துடும். வெயிட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி என்னோடய வீடியோஸை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆர்மிஸ், பாய், சாயங்காலம்.